ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இது உங்கள் அமுல் டெக் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோன் ஹேங்கிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலனா கூட மேபி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம். அதுக்கோசரம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஒரு ஸ்டெப்புமே உங்களோட ஃபோன் ஹேங்கிங்லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேன். மேபி அவங்களுக்கு வேணால் ஃபோன் ஹேங்கிங்கில் இருக்கலாம். ஓகே, ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்த உடனே உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் போன உடனே அங்கே உங்கள் லோகோ தெரியுதா, உங்கள் அக்கௌண்ட் இது, அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப்னு இருக்க அதை கிளிக் பண்ணி டு நாட் ஆட்டோ அப்டேட்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட நெட்டையும் சேவ் பண்ணும், ஸ்டோரேஜும் சேவ் பண்ணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே இதில் வந்து மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ்னு கிளிக் பண்ணிட்டு ஆப்ஸை டேப் பண்ணிங்கன்னா நாட் இன்ஸ்டால்னு இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோனில் இருக்கிற நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருப்பீங்களே, அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நீங்கள் ஃபோன் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும். இது நான் போட்டால் பெருசாக போன்றதுக்காக நான் கட் பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். பாருங்கள், இதில் வந்து 640 ஆப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் கொடுத்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்டெப்பு வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இதெல்லாம். ஓகே, இந்த ஸ்டெப் முடிஞ்சோடனே அடுத்து நம்ம 3வது ஸ்டெப் போயிடலாம். 3வது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட லொக்கேஷனில் இருக்குது. ஏன்னா லொக்கேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உங்களோட லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸ்க்ரீனை கீழே வைக்கவங்க, அங்கே லொக்கேஷன் இருக்குது, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ கீழே வந்து ப்ளூடூத் ஸ்கேனிங் அப்படின்னு இருக்கும். ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை எங்கே காணுன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்குது, அதை டேப் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்துருச்சா? இப்போ அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணோடனே ஃபஸ்ட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க, ப்ளூடூத் ஸ்கேனையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்படி ஆஃப் பண்ணுறதுனால உங்கள் ஃபோன் வந்து ப்ளூடூத் ஆனில் இருந்தால் கூட ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். அடுத்து 4th ஸ்டெப் போகலாம். 4th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் இனாபிள் பண்ணுறது தான் கைஸ். அது எப்படி இனாபிள் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எடுத்த உடனே உங்கள் ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ் போய்க்கோங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே நார்மல் ஃபோனாக இருந்தால் இங்கே அபவுட் ஃபோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. இல்லை வேறு மொபைல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் அபவுட் ஃபோனுக்கு சர்ச் பண்ணி தான் வந்துடும். அதை கிளிக் பண்ணி இங்கே வெர்ஷன் இருக்கா, அந்த வெர்ஷனை டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன் வந்து இனாபிள் ஆகிடும். ஓகேவா? அந்த டெவலப்பர் ஆப்ஷன் இனாபிள் ஆனால் சில ஃபோனுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே கீழே டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா சர்ச் பாக்ஸில் போய் டெவலப்பர் ஆப்ஷனும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். ஓகேவா? டெவலப்பர் ஆப்ஷனை டைப் பண்ணிங்கன்னா நார்மலாகவே ஆனில் இருக்கும், சில பேர்த்துக்கு ஆனில் இருக்காது, அப்போ வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம என்ன தேடணுன்னா ஆப்ஸுன்னு இங்கே ஒரு குட்டி டைட்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஸை வந்து தேடணும். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்ஸு. ஓகே, இங்கே ஆப்ஸ்ன்னு இருக்கா, இது வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து உங்கள் ஃபோனுக்கு பின்னாடி வர்ற ஆப்ஸை வந்து ஸ்டாப் பண்ணும். இப்படி ஸ்டாப் பண்ணாலும் நம்ம ஃபோன் வந்து ஃபுல் ஹேங்கிங்லேருந்து அது தப்பிச்சிடும். ஓகேவா? இது இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து 100% வந்து ஹேங் ஆகவே ஆகாது. இது மாதிரி புது கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சுட்டு போகும்போது இந்த லைக் பட்டனை சும்மா தட்டிட்டு போயிருங்க. தென் பாய் கைஸ்.